தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனி பெயர்ச்சி 2025 உண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது, சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்கு உண்டான ஒரு நேரங்களாக இருக்க போகுதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். சனி பகவான்றது பாவ கிரகம். இது பாவ கிரகமான அந்த சனி பெயர்ச்சி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மீன ராசிக்கு, கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு சுமார் 8:17 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பெயர்ச்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது. அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி. இந்த 2 ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்துல மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம், அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம். ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் 2.5 வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கிறார். இந்த 2.5 வருடங்கள் சொல்லும் போது, அதாவது 2027ஆம் வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறாரு. இந்த விரயஸ்தானத்தில், கால புருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி. ஏன்னா சனின்றவர் கர்மகாரகன். கர்மகாரகன் சொல்லும் போது நம்ம என்ன பாவ புண்ணியம் செய்யறோமோ அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பெயர்ச்சியில. அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சனி பெயர்ச்சியின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வரப்போகுதுன்றத தெரிஞ்சுப்பாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியின் விடிவு காலம் 2025 சனி பயிற்சி. ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் பாத சனிக்கு போயாச்சு. எங்க எப்படி நம்ம வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கை கால்ல பின்னங்கால, அதாவது குதிங்கால எல்லாருமே வாஷ் பண்ணணும்ன்ற வரைமுறை, அதாவது நடைமுறை அந்த காலத்துல இருந்தது. நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லோருமே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, வெளியில போயிட்டு வந்தியா முதல்ல கை கால்ல பின்னங்கால வாஷ் பண்ண சொல்லுவாங்க. அந்த சனி பிடிக்கக்கூடிய இடம் அந்த கால் பகுதியில தான் பிடிப்பாரு. அந்த மாதிரியாக இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்ப பாத சனியாக, அதாவது உடல் முழுக்க பிரச்சனைகள், உடல் முழுக்க தீராத ஒரு வியாதிகள், உடல் முழுக்க ஒரு தீராத மன வலிகள், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போக போறாரு இந்த சனி பகவான். பாதத்திற்கு வந்தாச்சு, பாத சனியாக உருவெடுக்கிறார். இந்த பாத சனி இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் நீங்க எந்த இடத்துல எல்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நான் 2 இதுவா சொல்லிக்கிறேன், 2 பிரிவா சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும், இந்த பதிவின் பிற்பகுதியில உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றத நான் சொல்லிடுறேன். அதனால கவனமா இருக்கக்கூடிய இடங்கள், நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா, 2ல் சனி பகவான் இருந்தாலே உங்களுடைய வாக்குல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய வாக்கு தன்மையில, சில பேருக்கு கடன் வாங்கியிருப்பீங்க, உங்களுடைய போராத நேரம் தான், பாக்கெட்ல காசு இருந்தா நீங்க கொடுக்க மாட்டேன்னா சொல்ல போறீங்க. உங்ககிட்ட காசு வரல, ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் கொடுத்துட்றேன், இன்னும் 1 மாதத்துல கொடுத்துட்றேன், 6 மாதத்துல கொடுத்துறேன் அப்படின்ற ஒரு வாக்கு கொடுப்பீங்க. அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தவிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், யார்கிட்டையும் எந்த வாக்கையுமே கொடுக்க கூடாது. யாராவது கடன் கொடுக்க வேண்டியது, கண்டிப்பா நான் அடைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டை மாத்திரம் நீங்க யூஸ் பண்ணுங்க. நான் இந்த கால
காலத்துல அடைக்கிறேன், இந்த டைம்ல அடைக்கிறேன் அப்படின்ற ஒரு வேர்டும் யூஸ் பண்ணாம எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளித்து கொள்ளுங்கள் நீங்க கும்பராசி அன்பர்கள். ஏன்னா இந்த இடத்துல வாக்குல சனி பகவான் இருக்கிறதுனால மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருக்கும். ஏன்னா கும்பராசி அன்பர்கள் மனதுல நிறைய வலியை வச்சிருக்கிறீங்க, வேதனையை வச்சிருக்கிறீங்க. அதனால அந்த மனதினுடைய அழுத்தத்தின் காரணமாக ஒரு சொல் வெளியில வந்துடும், இரு சொல் வெளியில வந்துடும். இந்த தமிழ்ல நம்மளுக்கு ஒரு நடைமுறை வழக்கம் இருக்கு, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும். அந்த கொல்லக்கூடிய சொல் வரக்கூடிய நேரம் இந்த பாதசனியின் பொழுதுதான். வெல்லும்ன்ற சொல்ல யாருமே கவனிக்கிறது இல்லைங்க. எந்த சொல் கொல்லுதோ அந்த சொல்லையே தான் நம்மளை சொல்லி சொல்லி ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அதனால நீங்க கும்பராசி அன்பர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம்னா அந்த வாக்குல சனி இருக்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தையில மிகவும் நிதானமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிக்க வேண்டும். உங்களால நிதானமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிக்க முடியலையா, நீங்க அந்த இடத்துக்கே போகாதீங்க. எந்த அளவுக்கு ஆப்சண்டா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. அடுத்து குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் இடம்ன்றது 3 வகையாக பிரிக்கப்படுது. அந்த குடும்பஸ்தானத்துல நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். ஏன்னா ஜென்ம சனின்றது உங்களை மட்டுமே தான் பாதிச்சிருக்கும், உங்களை மட்டுமே தான் பாதிச்சிருக்கும், உங்களுடைய மனதை மட்டுமே தான் பாதிச்சிருக்கும், உங்களுடைய பாக்கெட் மணியை மட்டுமே தான் பாதிச்சிருக்கும். ஆனா இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு சனியாகப்பட்டது குடும்பத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சனியாக இருக்கும். மேடம் ரொம்ப பயமுறுத்துறீங்க மேடம், எங்களால முடியவே இல்லை, நாங்களே ஏற்கனவே இன்னைக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமா நாளைக்கு டைவர்ஸ் கொடுக்கலாமான்ற ஒரு சூழ்நிலையில இருக்கோம், எனக்கும் அவங்களுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது, குழந்தை இல்லாதனால நிறைய பிரச்சனை, கடன்களால நிறைய பிரச்சனை, எப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்க அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு வரவும் அந்த குடும்பஸ்தானத்துல ஒரு நிதானமான ஒரு சூழ்நிலையை கடைபிடிக்கணும். ஏன்னா கால நேரங்கள் நமக்கு நிறைய தடைகளை கொடுக்கதான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி வருபவர்கள் தான் வெற்றியாளர்கள். நம்ம அந்த தடைகள் மீது இருக்கிறோம், அந்த தடைகளை எப்படி நம்ம தாண்டி வரப்போறோம்ன்றதுதான் நம்மளுக்கு சனி பகவான் கொடுத்திருக்கிற டாஸ்கே. அவர் உங்களுக்கு பிரச்சனையை நீங்க எப்போ கொடுப்பாரு, நீங்க அதிகமாக பேசும் போதும், அதிகமாக செலவு பண்ணும் போதும், அதிகமாக ஆடம்பரமாக இருக்கும் போதுதான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போறாரு. நீங்க ரொம்ப எளிமையா இருக்க போறீங்க, மிகவும் நிதானமாக பேச போறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கவே மாட்டார். எந்த இடத்துல நீங்க குடும்பத்துல ஒரு நிதானம் கடைபிடிக்கிறீங்களோ அந்த இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போறார். நீங்க குடும்பத்துல ரொம்ப பாசமா அந்யோன்யமா என்னால அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த சனி பகவான் அந்த குடும்பத்தோட உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அமைப்பதற்கு தான் வழிவகையை செய்வாரே ஒழிய, ஏன்னா எந்த கிரகமானாலும் சரி ஒருவர் கஷ்டப்பட்டு பாக்குறத எந்த கிரகமும் பார்க்கவே பார்க்காது, அதற்குண்டான நிவர்த்திகளை கண்டிப்பாக செய்யும். அந்த மாதிரி தான் இந்த சனி பகவான். நீங்க குடும்பத்தோட ரொம்ப பாசமா இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு நம்ம ரொம்ப இடைஞ்சல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற விதமாக ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்குமே ஒழிய, நீங்க குடும்பம் சம்பந்தமாக ரொம்ப எளிமையை கடைபிடிங்க, ஆடம்பர செலவுகள் ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க, சொத்து வாங்குறதுல இப்போ எதுக்கும் முனைப்பா இருக்காதீங்க. சொத்துக்கள்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுடைய சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு நேரம். 3வது காரகம் தனஸ்தானம். அந்த 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். வாக்கும் குடும்பமும் சொல்லிட்டு அந்த தனம்னு சொல்லும் போது சேமிப்பை கரைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நம்ம தான் ரொம்ப அறிவாளிகள் ஆச்சு. கும்பராசி அன்பர்கள் மிகவும் புத்திசாலிகள், திறமைசாலிகள். நான் தான் இந்த இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சு உங்க கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் அங்க போய் பண்ணுவீங்க. உங்க ஜாதக ரீதியா நீங்க செக் பண்ணுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா ஜோதிடர் இன்னைக்கு நல்லா சொல்லுவாங்க, நாளைக்கு வேற விதமா சொல்லுவாங்க, சில டைம் எல்லாமே நல்லா இருக்குமாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தனக்குத்தானே ஒரு முடிவுகளை எடுப்பதுல இந்த கும்பராசி அன்பர்கள் மிகவும் திறமைசாலிகள். எந்த விதமான ஒரு ஆலோசனையும் இல்லாம ஒரு இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். என்னைக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணமோ அதுல இருந்து நம்மளுக்கு வேலை இழந்துரும், தொழில் நல்லா ஓடாது, வருமானம் இருக்காது, அடுத்து மென்டல் டென்ஷன், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவியை திட்டுறது, மனைவி கணவனை திட்டுறது, இப்படியான ஒரு சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் பாத சனியில் இருக்கும் போது தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுத்துருவார். அதனால நோ இன்வெஸ்ட்மெண்ட். இந்த காலகட்டத்துல எந்த விதமான
விதமான ஒரு முதலீடும் செய்ய வேண்டாம், எந்த விதமான ஒரு புது முயற்சியும் செய்ய வேண்டாம். முயற்சிகள்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் தோல்வியில வரக்கூடிய நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் இறங்குறார். முக்கியமான அந்த நிழல் கிரகமான அந்த ராகு பகவான் இருக்கும்போது, சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று இருக்கும்போது, லக்னம் கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, ராகு பகவான் உங்க ராசியில இருந்தா ரொம்ப ரொம்ப அடக்கி அடக்கி வாசிக்கணுங்க கும்பராசி என்பர்கள். நீங்க அந்த அடக்கம் இல்லை அப்படின்னா உங்களை ஒரு வழி ஆக்கிரும் இந்த சனியும் ராகுவுமா சேர்ந்துரும். இல்ல நான் மாமியார் பேச்சை கேட்க மாட்டேன், கணவன் பேச்சை கேட்க மாட்டேன், அடுத்து பெற்றோர்கள் பேச்சை கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே கடந்த 3 வருஷங்களாக தன்னுடைய பெற்றோர்களின் பேச்சை கேட்காமல் நிறைய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறீங்க. ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்கு எல்லாம் போய் நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. இது யாருக்குமே பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய அறிவை ஒரு 2 வருடங்களுக்கு ஒத்தி வச்சிருங்க. யாராவது அட்வைஸ் பண்றாங்களா, தாராளமா கேட்டுட்டு நமக்கு சிவனே வந்து அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறது தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த 2 வருட காலம் சால சிறந்தது. அடுத்து மாற்றங்களை பார்க்க போறோம். மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான வெளியூர் பிரயாணம் சம்பந்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது. உங்களுடைய தொழில்ல நல்ல வளர்ச்சிகள் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனியில உங்களுக்கு அந்த தொழிலினுடைய பாதிப்புகள் அதிகமா வந்திருக்கும். அது எல்லாமே மீண்டு எழக்கூடிய நேரம். ரொம்ப நிதானமா நீங்க செய்யணும். எதையுமே ரொம்ப அவசரப்பட்டு காலை வச்சீங்கன்னா அதுல நிறைய பிரச்சனைகள். ரொம்ப நிதானமா இது செய்யலாமா வேண்டாமா 10 தடவை ஆலோசனை பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம், தொழில் ரீதியான மாற்றம், வேலை சம்பந்தமான ஒரு மாற்றங்கள் வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள். ஏன்னா மன ரீதியாக நிறைய ஒரு தேவையில்லாத ஒரு தப்பான முடிவுகளை எடுத்த இந்த கும்பராசி பெண்கள் இந்த காலகட்டத்தை அதுல உணர்ந்து அதுல இருந்து சரி செய்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்க என்னவோ எவ்வளவோ அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க அப்படி இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு நல்ல மாற்றத்தை குடும்பம் ரீதியாகவும் சரி, வேலை சம்பந்தமாக, ஏன்னா வேலைக்கு போறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, அந்த உழைப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு கும்பராசி பெண்களுக்கு. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கணும்ன்றத நீங்களே ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுதான் நம்ம இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டான கும்பலக்னம் அன்பர்களுக்கு உண்டான 2025 கோச்சார நிலவரப்படி சனி பெயர்ச்சி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.